பல வருஷமா ஒரு காய்ஞ்ச நிலத்துல விதைய போட்டு தினமும் தண்ணி ஊத்திட்டு அது வளருமா வளராதான்னு சந்தேகத்தோடவே காத்திருக்கிற ஒரு விவசாயிய கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை தான் அது. ஆமா, ஆனா திடீர்னு ஒரு நாள் காலையில முழிச்சு பார்க்கும்போது அந்த மரம் முழுக்க பழங்கள் பழுத்து குலுங்குனா எப்படி இருக்கும்? ஓ, அது ஒரு பிரமாதமான உணர்வா இருக்குமே. கண்டிப்பா. நீங்க ஒரு கடக ராசிக்காரர்னா கடந்த சில காலமா உங்க நிலைமை அந்த விவசாயி மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கான அறுவடை காலம் இதோ வந்துடுச்சு. ஆகஸ்ட் 2026 உங்களுக்கான மாபெரும் மாற்றங்களை கொண்டு வர போகுது. இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு தொடக்கம் இது. நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற மூல தகவல்கள் கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பணப்புழக்கத்தையும் புதிய வாய்ப்புகளையும் தரப்போகுதுங்கிறத ரொம்ப தெளிவா விளக்குது. இதை நாம ஆழமா அலச போறோம். ஆமா, இந்த மாபெரும் மாற்றம் சும்மா காத்துல இருந்து திடீர்னு வர்றதில்ல. அது இத்தனை நாளா நீங்க செஞ்ச முயற்சிகளோட பொறுமையோட பலன்தான். நம்மளோட தரவுகளை ஆழமா ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் கடக ராசிக்கு மன நிறைவும் பொருளாதார ஏற்றமும் தரக்கூடிய ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இதே நாம ரொம்ப விடிவாவே பார்ப்போம். ஏதோ பலன்களை பட்டியல் போட்டு வாசிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. இந்த மாபெரும் நேர்மறையான மாற்றங்களுக்கு பின்னாடி எந்தெந்த கிரகங்கள் இயங்கிட்டு இருக்கு. கரெக்ட், அந்த லாஜிக் புரியணும். ஆமா, உங்க தொழில் குடும்ப வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான திருப்பங்கள் வரப்போகுது, அதே சமயம் நீங்க எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், இதையெல்லாம் தெளிவா பிரிச்சு மேய போறோம். நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு தயாராகிட்டு இருந்தாலும் சரி, இல்ல சும்மா ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இந்த அலசல் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கும். நிச்சயமா, எந்த ஒரு பெரிய நிகழ்வா இருந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு இயந்திர அறை, அதாவது ஒரு இன்ஜின் ரூம் செயல்படும் இல்லையா? ஆமா, ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. சரியா சொன்னீங்க. கடக ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாத மாற்றங்களுக்கும் அப்படி ஒரு இயந்திர அறை இருக்கு. அதுதான் முக்கிய கிரகங்களோட சஞ்சாரம். பலன்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி திரைக்கு பின்னால் இருந்து இதை இயக்குறது யார், அதோட லாஜிக் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சூரியன்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். மாதத்தோட தொடக்கத்துல சூரியன் கடக ராசியிலேயே, அதாவது உங்க ஜென்ம ராசியான 1ஆம் வீட்டிலேயே சஞ்சரிக்கிறார். ஆனா ஆகஸ்ட் 17க்கு பிறகு ஆவணி மாதம் பிறந்தவுடன் சூரியன் 2ஆம் வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த மாற்றத்தால மாதத்தோட பிற்பகுதியில பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும்னு மூல தகவல்கள் சொல்லுது. இது எப்படி நடக்குது? இத கொஞ்சம் நுட்பமா பார்த்தோம்னா, கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. சந்திரன் அதோட அதிபதி. சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். ஓ, நீரும் நெருப்பும் சேருதா? ஆமா, அந்த நெருப்பு நீர் ராசியான கடகத்துல, அதாவது 1ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு விதமான கொதிநிலையும் மன அழுத்தமும் இருக்கும். ஆனா ஆகஸ்ட் 17க்கு மேல அந்த சூரியன் சிம்ம ராசிக்கு மாறுறார். சிம்மம்ங்கிறது சூரியனோட சொந்த வீடு. அது ஒரு நெருப்பு ராசி. அப்போ அது அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளான இடம். எக்ஸாக்ட்லி. ஜோதிடத்துல 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம், அதாவது குடும்பம், பணவரவு குறிக்கிற இடம். ஒரு ராஜா தன்னோட சொந்த கருவூலத்துல போய் கம்பீரமா உட்கார்ற மாதிரி இதை நாம எடுத்துக்கலாம். வாவ், சூப்பரான உதாரணம். தன் சொந்த வீட்டுல சூரியன் ஆட்சி அடையும் போது அந்த வீடு குறிக்கிற பலன்களை, குறிப்பா செல்வத்தை ரொம்ப அபரிமிதமா பெருக்கி கொடுப்பாரு. அதனாலதான் மாதத்தோட பிற்பாதியில நிதி நிலையில ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்க போகுது. அந்த ராஜா கருவூலத்துல உட்கார்ற லாஜிக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்து செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. இது உங்களோட பேச்சுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தையும் தைரியத்தையும் தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை அப்படியே ஒரு ஓரமா குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பத்தி நம்ம பிற்பாடு ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். இப்போ அடுத்தது குரு பகவான். ஓ, குருவோட பார்வை இப்போ ரொம்ப விசேஷமாச்சே. ஆமாம், குரு ராசிக்கு 11ஆம் வீட்டுல, அதாவது லாபஸ்தானமான ரிஷபத்துல ரொம்ப வலுவா உட்கார்ந்து கடகராசிய பாக்குறாரு. இத படிக்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு சொல்லுங்க? குரு 11ஆம் வீட்டுல இருந்து நேரா உங்க ராசிய பாக்குறது எப்படி இருக்குன்னா, நீங்க வேலை செய்யற ஒரு பெரிய கம்பெனியோட CEO உங்களுக்கு பின்னாடி நின்னு உங்க தோளை தட்டி, நீ தைரியமா முன்னாடி போ, தேவையான அத்தனை சப்போர்ட்டையும் நான் தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆஹா, அருமையான ஒப்பீடு இல்லையா? உங்க முயற்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த CEO ஓமை ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஜோதிடத்துல குருவோட பார்வைக்கு இருக்கிற பவரே அதுதான். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மா சொல்லல. அதிலும் 11ஆம் இடங்கிறது ஆசைகள் நிறைவேறது, லாபங்கள், தொட்டதெல்லாம் வெற்றி அடைகிற ஒரு இடம். ரிஷபராசிங்கிறது ஒரு நிலராசி.
அங்க குரு இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் வந்து காத்துல பறக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா நிலையான ஒரு லாபமா இருக்கும். ஓ, சும்மா வந்துட்டு போற அதிர்ஷ்டம் இல்ல, நிலையானது. ஆமா, அந்த சிஇஓ உங்களுக்கு வெறும் வாய் வார்த்தையில சப்போர்ட் பண்ணல, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபண்டு ரிசோர்சஸ்னு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறாருன்னு அர்த்தம். சூப்பர். இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்களுக்கு நடுவுல மூல தகவல்கள்ல ஒரு சின்ன நெருடல் இருக்கு. என்ன நெருடல்? சனிய பத்தியா? கரெக்ட். சனி பகவான் 9ஆம் வீடான மீனத்துல வக்ர நிலையில, அதாவது ரெட்ரோகிரேட்ல இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா வக்ரங்கிற வார்த்தையை கேட்டாலே கொஞ்சம் பயம் வரும், தடைகள் சிக்கல்கள் வருமோன்னு தோணும். நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு. ஆனா சனி 9ஆம் வீட்ல வக்ரமா இருந்தாலும் பாக்கிய பலன்கள் தாமதமானாலும் நிச்சயமாக கிடைக்கும்னு ரொம்ப உறுதியா சொல்லப்பட்டிருக்கே. இது எப்படி சாத்தியம்? நிறைய பேரு வக்ரம் அப்படிங்கிற வார்த்தைய ஏதோ ஒரு கெட்ட விஷயம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரிகிற ஒரு வானியல் நிலை. ஓகே. சனி பகவான் இயற்கையிலே கொஞ்சம் மெதுவா செயல்படுறவர். அவர் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துல, அதாவது அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடத்துல வக்ரமா இருக்கும்போது அவர் உங்க அதிர்ஷ்டத்தை ரத்து செய்யல, மாறாக அதை கொஞ்சம் தாமதப்படுத்துறார். அதாவது கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றார். ஆமா, இது புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு கவன் வில்ல, அதாவது ஸ்லிங் ஷாட்டை நம்ம எவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்கிறோமோ அவ்வளோ வேகமா அந்த கல்லு முன்னாடி சீறி பாயும் இல்லையா? ஆமா, அந்த எலாஸ்டிக் ஃபோர்ஸ். சனி வக்ரமா இருக்கிறது அந்த ரப்பரை பின்னாடி இழுக்கிற மாதிரி தான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய அங்கீகாரம் கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனா அது நிரந்தரமா போயிடாது. அந்த தாமதம் கூட நீங்க அந்த மாபெரும் வெற்றியை தாங்கிக்கிற அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கீங்களான்னு உங்களை சோதிக்கிறதுக்கு தான். வாவ், அப்போ அது ஒரு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் டெஸ்ட் மாதிரி. தாமதத்தை பார்த்து சோர்வடைய கூடாது, வெற்றி கன்ஃபார்ம். சரியா சொன்னீங்க. இது கூடவே ராகு 8ஆம் இடத்துலயும் கேது 2ஆம் இடத்துலயும் சஞ்சரிக்கிறாங்க. அதோட தாக்கத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இப்போ கிரகங்கள் எப்படி அணிவகுத்து நிக்குது, அந்த இயந்திர அறை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த கிரகங்களோட சஞ்சாரம் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்லயும் ஆபீஸ்லயும் என்ன மாதிரியான லாபங்களை கொண்டு வர போகுதுன்னு பார்ப்போம். பொருளாதாரம்னு வரும்போது ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. நாம முன்னாடியே பேசின மாதிரி 11இல் இருக்கிற குருவோட பார்வையாலும் 17ஆம் தேதிக்கு பிறகு 2இல் சிம்மாசனம் ஏறும் சூரியனாலும் உங்க நிதிநிலை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இத்தனை நாளா வராதுன்னு நீங்க நம்பிக்கையை விட்ட கடன் தொகைகள் கூட ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி உங்க கைக்கு வந்து சேரும். அது ரொம்ப பெரிய நிம்மதியை கொடுக்கும் பல பேருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம புதுசா ஏதாவது சைட் பிசினஸ் பண்ணலாம், இல்ல வேற முதலீடுகள் மூலமா லாபம் வருமானு தேடிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வருமான வழிகள் திறக்கும். உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் தரவுகள்ல ரொம்ப பிரமாதமான விஷயங்கள் இருக்கு. வியாபாரம் செய்யறவங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. நிச்சயமா. கூட்டு தொழில்ல இத்தனை நாளா சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் விலகி ஒரு சுமூகமான நிலை வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பார்ட்னர்ஷிப்க்கு ரொம்ப நல்லது. ஆமா, அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப நாளா உழைப்புக்கேத்த அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் இருந்திருக்கும், அது இப்ப தீரும். பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மேலதிகாரிகளோட நேரடியான பாராட்டு கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த காலகட்டத்துல ஆக்டிவா இருக்கிற சில சிறப்பான யோகங்கள் தான். என்ன யோகங்கள் அது? முதலாவது தன யோகம். 11இல் இருக்கிற குரு பகவான் உங்க ராசியை, அதாவது 1ஆம் இடத்தை பார்க்கிறார். அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அது என்ன செய்யும்? அது உங்க தைரியத்தையும் முயற்சிகளையும் அதிகப்படுத்தும். அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் கிரியேட்டிவிட்டியும் தூண்டிவிடும். அதனாலதான் நினைத்த காரியங்கள் சுலபமா முடியும், தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்றோம். ரொம்ப அருமையா இருக்கு கேட்கவே. 2வது ஆகஸ்ட் பிற்பாதியில வர்ற ஆட்சி பெற்ற சூரியனின் யோகம். குடும்பஸ்தானத்துல சூரியன் பலமடையும் போது சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடுகிடுன்னு உயரும். அரசு வழியில ஏதாவது வேலை ஆகணும், இல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுல பெரிய வெற்றி கிடைக்கும். எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா இங்க நான் ஒரு விஷயத்தை கேட்கணும். சொல்லுங்க. தரவுகள்ல ஒரு பக்கம் தொட்டதெல்லாம் துலங்கும், தனயோகம் இருக்கு, நினைச்சது நடக்கும்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வியாபார பகுதியில பெரிய முதலீடுகளை சேர்றதுக்கு முன்னாடி அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனையை பெறுவது நல்லது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களே. இது பல பேருக்கு வர்ற சந்தேகம்தான். ஆமா, நம்ம தொடுறதெல்லாம் பொன்னாகும்னு இருக்கும்போது ஏன் இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? இப்போ ஒருத்தர் தோல்வியிலேயே இருந்தாருன்னா அவர் ஆலோசனை கேட்கலாம். ஆனா ஜெயிக்க போறோன்னு தெரிஞ்சும் இந்த அட்வைஸ் ஏன்? இது ஒருவேளை ஏதாவது ஆபத்து வரப்போகுதுங்கிற எச்சரிக்கையா?
இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். இதை நாம ஒரு உளவியல் பார்வையில பார்க்கணும். தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிற ஒருத்தர் இயற்கையாகவே ரொம்ப கவனமா இருப்பார். ஒவ்வொரு அடியையும் அளந்து வைப்பார். கரெக்ட். பயந்து பயந்து பண்ணுவாரு. ஆனா தொடர்ந்து வெற்றிகள் மட்டுமே வரும்போது நமக்கே தெரியாம ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சூதாட்டத்துல ஹாட் ஹேண்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சதும் நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது, நம்ம என்ன செஞ்சாலும் ஜெயிப்போம் நினைச்சு எந்த லாஜிக்கும் இல்லாம 4வது முறை பெரிய தொகையை பணைய வைப்பாங்க. ஓ, அந்த மாயையில சிக்கிடுவாங்க. அதிர்ஷ்டம் கதவை தட்டும், ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கிற புத்திசாலித்தனம் உங்களுக்கு வேணும். அதனாலதான் ஒரு நிபுணரோட ஆலோசனைய ஒரு நங்கூர மாதிரி பயன்படுத்த சொல்றாங்க. அது ஆபத்துக்கான எச்சரிக்கை இல்ல, வெற்றியை கையால தெரியணுங்கிற அறிவுரை. சூப்பர் லாஜிக். வெற்றிங்கிற மாயையில நம்ம தடுமாறிட கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா புரியுது. சரி, உத்தியோகம் பொருளாதாரம் இந்த வேகமான பாதையில நாம ஓடிட்டு இருக்கும்போது நம்ம கவனம் முழுசும் வெளியிலேயே இருக்கும். ஆமா, வெளியில ஜெயிக்கிற வேகத்துல உள்ள கோட்டை விட்டுடுவோம். கரெக்ட். நம்ம வீடுகள்லயும் சொந்த உடல் நிலையிலையும் சில சறுக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அத பத்தி தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான மாதம். வீட்ல திருமணம், காதுகுத்து மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்க ரொம்ப பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே? ஆமா, கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு நெருக்கம் கூடும். பிள்ளைங்க வழியிலையும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆமா, குடும்பஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கிறதால சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். ஆனா அதே குடும்ப அமைப்புக்கு சவால் விடுற மாதிரி சில கிரகநிலைகளும் இருக்கு. அங்கதான் நம்ம நிதானமா இருக்கணும். குறிப்பா இந்த இடத்துல உங்க பேச்சுல தான். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது பணத்தை மட்டும் குறிக்கல, அது உங்க வாக்கு, அதாவது பேச்சையும் குறிக்கிற இடம். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். அது ரொம்பவே ஆக்ரோஷமான கோபமான ஒரு தன்மையை கொண்டது. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நான் இது முன்னாடியே குறிச்சு வைக்க சொன்னேன் இல்லையா? ஆமா, அதுக்கான நேரம் இதுதான். 2ஆம் வீடு பணத்தையும் குறிக்குது, பேச்சையும் குறிக்குது. ஆகஸ்ட் மாசத்துல அதே 2ஆம் வீடு உங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுக்க போகுது. ஆனா அதே வீட்ல உட்கார்ந்திருக்கிற செவ்வாய் உங்க பேச்சுல கோபத்தையும் அவசரத்தையும் கொண்டு வர போறார். கரெக்ட். அதாவது உங்களுக்கு பலத்தை கொடுக்கிற அதே இடம் தான் உங்களோட பலவீனமாவும் மாறப்போகுது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? நிச்சயமா, ஜோதிடத்தோட நுட்பமே இதுதான். ஒரே பாவம் பல நன்மைகளை தரும்போது அங்க இருக்கிற கிரகங்களோட குணாதிசயத்துக்கு ஏத்த மாதிரி சில முரண்பாடுகளும் வரும். இதை உளவியல் ரீதியா பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுக்கு திடீர்னு பணவரவு அதிகரிக்கும் போது இயல்பாகவே அவரோட குரல் கொஞ்சம் உயரும். பணம் வந்தா பேச்சு மாறும்னு சொல்வாங்களே, அதுதான். அதேதான். அது செவ்வாயோட தாக்கத்தால இந்த மாசம் இன்னும் அதிகமாகலாம். உங்களை அறியாமனே நீங்க பேசுற கோபமான வார்த்தைகள் குறிப்பா உங்க நெருக்கமான உறவுகளுக்குள்ள சில சங்கடங்களை உண்டாக்கலாம். ஆமா, நாம ஏதோ கேஷுவலா சொல்லுவோம், ஆனா அது பெரிய பிரச்சனையா ஆயிடும். அதான், நீங்க நல்லது நினைச்ச ஒரு விஷயம் சொன்னாலும் உங்களோட அந்த டோன், அதை சொல்ற விதம் தப்பா புரிஞ்சுக்கப்படும். அதனால இந்த மாசம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒற்றை மந்திரம், பேச்சை குறைங்க, செயல்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்க அமைதி தான் பல பிரச்சனைகளை தீர்க்க போகுது. பணத்தோட வரவும் பேச்சோட வேகமும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி இருக்குன்ற விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்து ஆரோக்கியம் பத்தின எச்சரிக்கை. ஆமா, அதிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆகஸ்ட் மாசத்தோட முதல் பாதியில சூரியன் உங்க ஜென்ம ராசிலேயே, அதாவது 1ஆம் வீட்லயே சஞ்சரிக்கிறார். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கடகம் ஒரு நீர் ராசி. அங்க நெருப்பு கிரகமான சூரியன் வரும்போது இயல்பாவே உடல் சூடு அதிகரிக்கும். ஆமா, பிசிக்கலாவே ஃபீல் பண்ண முடியும். கண் எரிச்சல், தலைவலி மாதிரி தொந்தரவுகள் வரலான்னு தரவுகள் எச்சரிக்குது. வேலை பள்வால நீங்க சரியா தண்ணி குடிக்காம கூட போகலாம். அதனால அதிக நீர்ச்சத்து உள்ள உணவுகள், தர்பூசணி, வெள்ளரிக்காய் மாதிரியான உணவுகளை சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். உடல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 1ஆம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ஒரு நெருப்பு பந்தை உங்க உடம்புலயே சுமந்துட்டு தெரிகிற மாதிரி. இந்த உடல் சூடுங்கிறது வெறும் பிசிக்கலான விஷயம் மட்டும் கிடையாது. அது நேரா உங்க மனநிலையையும் பொறுமையும் பாதிக்கும். உடம்பு சூடாகும் போது கோபம் ரொம்ப ஈஸியா வரும் இல்லையா? ஆமா, நாம ஏற்கனவே செவ்வாயால பேச்சுல கோபம் வரும்னு பார்த்தோம். இப்போ இந்த உடல் சூடும் அதோட சேர்ந்துக்குது. அப்போ உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுங்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்ப உறவுகளை குளிர்ச்சியா வச்சுக்கவும் ரொம்ப அவசியம். இந்த இடத்துல தான் தரவுகள் சொல்ற பரிகாரங்கள் உள்ள வருது. இந்த கோபத்தையும் உடல் சூட்டையும் கட்டுப்படுத்தி இந்த அதிர்ஷ்டமான மாசத்தை எவ்வித தடையும் இல்லாம அனுபவிக்க சில சுவாரஸ்யமான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பரிகாரங்கள்? முதல் பரிகாரமா திங்கள் கிழமைகள்ல வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. திங்கள் தோறும் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதும்
நெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்ததுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. திங்கட்கிழமைங்கிறது சந்திரனுக்குரிய நாள். கடகராசியோட அதிபதியே சந்திரன் தான். அப்போ உங்க ராசிநாதனை பலப்படுத்துறதுக்கும் அலைபாயிர மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கும் திங்கட்கிழமை சிவ வழிபாடு ரொம்பவே உதவி செய்யும். குறிப்பா பால் அபிஷேகம் பண்றது. ஆமா, பால்ங்கிறது தூய்மையையும் மன அமைதியும் குறிக்கிற ஒரு விஷயம். அடுத்து அம்பாள் வழிபாடு. துர்க்கை அம்மன் அல்லது காமாட்சி அம்மனுக்கு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னு நான் சொல்றேன், சொல்லுங்க. இது எதற்கான பரிகாரம்னா, நாம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இந்த நிழல் கிரகங்களால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள், மனக்குழப்பங்களை குறைச்சு சுப பலன்களை அதிகரிக்க இந்த வழிபாடு உதவும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஆமா, சகஸ்ரநாமம் மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஏற்படுற அதிர்வுகள் நம்ம மனசை நெகட்டிவான சிந்தனைகள்ல இருந்து திசை திருப்பி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். வாவ். மூன்றாவதா ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்கு. ஏழை எளியவர்களுக்கு உணவளித்தல். அதிலும் குறிப்பா திங்கட்கிழமைகளில் தயிர் சாதம் அன்னதானமா வழங்குவது மன அமைதியை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. தயிர் சாதம் தானமா? இது ரொம்ப ஆழமான ஒரு பரிகாரம். இதையெல்லாம் நான் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் அடிச்சது. என்ன ஸ்பார்க்? இந்த பரிகாரங்கள் எல்லாமே ஓவர் ஹீட்டான ஒரு இன்ஜினை தண்ணி ஊத்தி குளிர்விக்கிற மாதிரி தோணுதே. ஆஹா, கரெக்ட். ஆரோக்கிய பகுதியில சூரியனால உடல் சூடு அதிகரிக்கும்னு பார்த்தோம். பேச்சுல செவ்வாயால கோபம்ங்கிற சூடு வரும்னு பார்த்தோம். இது ரெண்டுக்குமான தீர்வா குளிர்ந்த பாலை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யறதும், நல்ல குளிர்ச்சியான தயிர் சாதத்தை தானமா வழங்குறதும் ரொம்ப ஆச்சரியமான ஆனா பெர்ஃபெக்ட்டான ஒரு தீர்வா இருக்கு இல்லையா? 100க்கு 100 உண்மை. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப பிரமாதம். நம்ம முன்னோர் வகுத்து வச்ச பரிகாரங்கள்ங்கிறது ஏதோ கண்மூடித்தனமான சடங்குகள் கிடையாது. அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான உளவியலும் வாழ்வியல் தத்துவமும் இருக்கு. அது எப்படி வேலை செய்யுது? தயிர் சாதம் ஏன் தானமா கொடுக்க சொல்றாங்க? தயிர் சந்திரனோட அம்சம், குளிர்ச்சியானது. அரிசி, சுக்கிரன் மற்றும் சந்திரனோட அம்சம். நாம இன்னொருத்தருக்கு குளிர்ச்சியான உணவு தானமா கொடுக்கும்போது நம்ம உடம்போட உஷ்ணமும் தனியுது, நம்ம அகங்காரமும் மன உளைச்சலும் சேர்த்து குளிர்ந்து போகுது. ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் மாதிரி. இதத்தான் கார்மிக் பேலன்சிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த தேவையோ, அதாவது குளிர்ச்சியும் அமைதியும், அதை நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கும் மத்தவங்களுக்கும் கொடுக்கறீங்க, அது அப்படியே உங்களுக்கு திரும்ப வருது. வாவ், ரொம்ப அற்புதமான விளக்கம். அப்போ இந்த மொத்த அலசலையும் ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா, கடக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026ங்கிறது பல வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு கிடைக்க போற ஒரு மாபெரும் சன்மானம். நிச்சயமா, எந்த சந்தேகமும் இல்ல. குருவோட பார்வையாலும் சூரியன் சிம்மத்துக்கு மாறுறதாலும் உங்க பொருளாதாரம் ஒரு பெரிய உச்சத்தை தொட போகுது. புது வருமானம், பதவி உயர்வு, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையுது. நீண்ட நாள் மன அழுத்தம் உங்களை விட்டு முழுமையா விலகிற ஒரு மிகச்சிறந்த மாசம் இது. அதே சமயம் வெற்றி கழிப்புல மிதக்கும் போது நம்ம செய்யக்கூடிய சில சின்ன சின்ன தவறுகளையும் கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகளையும் மறந்துடக்கூடாது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். 2ஆம் வீட்டு செவ்வாய் உங்க பேச்சுல கோபத்தை உண்டாக்கலாம், அதனால வார்த்தைகள்ல நிதானம் தேவை. 1ஆம் வீட்டு சூரியன் உடல் சூட்டை கொடுக்கலாம், அதனால உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும். எவ்வளோதான் தொட்டதெல்லாம் துளங்கும் யோகம் இருந்தாலும் பெரிய முதலீடுகள்னு வரும்போது தகுந்த நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கணும். இந்த சின்ன எச்சரிக்கைகளை மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாசம் முழுமையா உங்க வசப்படும். சரி, நாம இந்த விரிவான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். விடை பெறறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா. இப்போ நம்ம தரவுகள்ல ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்களா? கிரகங்கள் அத்தனை சாதகமா இருந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும்னு ஒரு மாபெரும் யோகத்தை கொடுத்தாலும், பெரிய முதலீடுகளை செய்யும் போது ஆலோசனை கேளுங்கன்னு, வீட்ல பேசும்போது கோபத்தை கட்டுப்படுத்துங்கன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? ஆமா, அது என்ன கேள்வி? ஜோதிடம் அப்படிங்கிறது வெறும் சாதகமான சூழலிய, அதாவது கடல்ல பயணம் செய்ய ஒரு நல்ல வானிலையை மட்டும்தான் உருவாக்குதா? ரொம்ப பிரமாதமான கேள்வி. கண்டிப்பா அந்த நல்ல வானிலை உங்க கப்பலை தானாகவே கரையில கொண்டு போய் சேர்த்துடாது. ஜோதிடம்ங்கிறது ஒரு வரைபடம் மாதிரி தான், ஒரு மேப் மாதிரி. ஆமா, உங்களுக்கு மேடையை அமைத்து கொடுத்தாலும் அதுல எப்படி நிதானமா செயல்பட்டு வெற்றி பெறுவதுங்கிறது முழுமையா நம்மளோட சுய விருப்பத்திலையும், அதாவது ஃப்ரீ வில்லையும் நம்மளோட செயல்களிலும் தான் இருக்கு. கரெக்ட். விவசாயி இத்தனை வருஷமா காத்திருந்த காலம் முடிஞ்சு
மழையும் பேஞ்சு மரம் முழுக்க பழங்களும் பழுத்துருச்சு. ஆனா அந்த பழங்களை சரியா அடிபடாம பறிச்சு பத்திரப்படுத்தி சுவைக்க வேண்டிய பொறுப்பு அந்த விவசாயியோட கையில தானே இருக்கு. 100% உண்மை. இந்த அருமையான சிந்தனையோட நாம் இன்னைக்கு விடைபெறலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான அறுவடை காலமா அமைய வாழ்த்துக்கள். ஆமா, அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். பல